மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட தலைவருக்கு அரசியல் தெரியாது, அவர் ஒரு நடிகர் தானே, அவருக்கு என்ன அரசியல் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறையா பேசுவாங்க. என் தலைவன் அரசியலில் எல்லாத்தையும் பார்த்து படிச்சுவிட்டு பிஹெச்டி பண்ணிவிட்டு தான் அரசியல் களத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறத ஆணித்தனமாக தொடர்ச்சியாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி என் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நமக்கு எதிராக ஒரு 2 வேலை பார்த்துட்டே இருந்தார். எனக்கெல்லாம் உச்சபட்ச கோவம் வந்துச்சு. ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் வீடியோ தான் போட்டேன், மற்றபடி என்னால் எதுவும் செய்ய முடியல. என் தலைவன் சைலண்டாக செக்மேட் வச்சிருக்கார் எடப்பாடி பழனிசாமிக்கு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியால எதுவுமே பேச முடியல. என்ன பேசுறாருன்னா, ஆமா அது அவரோட கருத்துங்க, அது அவரோட நிலைப்பாடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நழுவல் பதில்களை சொல்லி கொண்டு கடந்து போறார். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் இப்படிப்பட்ட முடிவெடுப்பார் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. 30ஆம் தேதி போய் செங்கோட்டையன் அவர்கள் ஊர்ல போய் மாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவுல இருந்தாரு. இதுக்கு முன்னாடி நீங்க எந்தெந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இது அத்தனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலைவர் விஜய் அவர்களோட அந்த சாணக்கியத்தன அரசியல் காரணமா எடப்பாடி நடுநடுங்கி போயிட்டார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நான் ரொம்ப பில்டப் கொடுக்குறேன்னு நினச்சிக்காதீங்க, உண்மைக்குமே சொல்கிறேன். இந்த வீடியோவில் கண்டென்ட் இருக்குது, ஒன் பை ஒன்னாக தெளிவாக பாருங்கள். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, செங்கோட்டையன் யார் அப்படிங்கிற விவாதம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் நிறையா தகவல் சொல்லியிருப்பாங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், அதிமுகவில் அதிகப்படியாக எம்எல்ஏவாக இருந்தவர், ரொம்ப நாட்களாக எம்எல்ஏவாக இருந்தவர் செங்கோட்டையன் அவர்கள் தான். இது வரைக்கும் 9 தடவை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. ஒரே ஒரு தடவை 1996 மட்டும் தோற்று போயிருக்காரு. இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, 8 தடவை ஒரே தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்கார். இது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஒரு தடவை ஒருத்தர் ஒரு தொகுதியிலையும் 2வது தடவை ஜெயிச்சாவே 3வது தடவை இவர் நம்ம ஊருக்கு செய்யவே மாட்டாருங்க, எதுவுமே பண்ண மாட்டாருங்கன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் அதிருப்தியை சம்பாதிப்பாங்க. ஆனால் 8 முறை ஒரு தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம முன்னாடி சொன்னபடி ஜெயலலிதா அம்மையாருக்கு யூகம் வகுத்து கொடுத்துருக்காங்க, அந்த பிரச்சாரம் சார்ந்த விஷயத்தை பண்ணி கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது நம்மள மாதிரி ஒரு இளைஞராக இவர் அரசியல் கட்சியில் பயணிக்க ஆரம்பிச்சார். 20 வயசுலேருந்து அரசியல் கட்சியில் பயணிக்க ஆரம்பித்த ஒருத்தர் இன்னைக்கு மனுஷனுக்கு 77 வயசு. அவரோட பயோடேட்டாவெலாம் தேடும் போது அவருக்கு 77 அப்படிங்கிற ஒரு வயசை நான் பார்க்கும்போது, அட்டியப்பா 77 வயசில் இவ்வளோ தூரம் ஆக்டிவாக இருக்காரப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. அந்தளவு ரொம்ப தெளிவாக, ரொம்ப கரெக்டாக, ரொம்ப கண்ணியமாக பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதி. தனிப்பட்ட முறையில், அதாவது தாவேக்கால இவர் இணையறதுக்கு முன்னாடியே எனக்கு இவர் மேலே ஒரு பெருமதிப்பு இருக்குது. ஏன்னா 50 வருஷ பொது வாழ்க்கையில் எந்த விதமான சர்ச்சை, ஒரு சில சர்ச்சைகள் எல்லா அரசியல் தலைவருக்கும் வரும். பெரிய பஞ்சாயத்து, பெரிய சர்ச்சை எதுலையுமே சிக்காத ஒரு இருக்கிறதுல ஒரு 10 பேரை நம்ம எடுத்தோம்னா, தமிழக அரசியல் களத்தில் கட்சி பேதம் பார்க்காம எடுத்தோம்னா அதில் செங்கோட்டையன் அவர்கள் கண்டிப்பாக வருவாங்க. எல்லா கட்சிக்காரங்களோட குட் புக்கில் செங்கோட்டையன் அவர்கள் இருப்பாங்க. அதை தாண்டி செங்கோட்டையன் அவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க செங்கோட்டையன் சொல்லக்கூடிய அதிமுக ஆதரவாளர்கள் இருக்காங்க. என் ஊருக்கும் செங்கோட்டையன் அவர்களோட ஊருக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் என் ஊரில் செங்கோட்டையன் அவர்களுக்கு பிறந்த நாளோ அல்லது அவருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னா என் ஊரில் செங்கோட்டையனோட ஆதரவாளர்கள் கண்டிப்பாக செய்வாங்க. இந்த அளவு தமிழ்நாடு முழுக்க எல்லாரோடையும் கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக செங்கோட்டையன் அவர்கள் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் தாவேக்கால இணையலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்கும் போது தாவேக்கா எவ்வளவு வலிமையாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா 50 வருஷம் களப்பணி பார்த்தவர், இவ்வளவு தேர்தலில் சந்தித்தவர், இவ்வளவு தூரம் பயணித்தவரோட தேர்வு எதுவாக இருக்குன்னா தாவேக்காவாக இருக்குது. தாவேக்கா தலைவராக விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இணையறாங்க, ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, அவர் சைட்லேருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் வருது. நம்ம சைடு என்ன முடிவெடுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அண்ணன் யோசிக்கிறார். அண்ணனோட ஆங்கிள் எல்லாமே பாருங்களேன். எடப்பாடி பழனிசாமி நம்ம எத்தனை தடவை கூட்டணி இல்லைன்னு சொன்னாலும் கேட்கறது கிடையாது. செங்கோட்டையனை தூக்கி உள்ளே நம்ம சேர்த்தோம்னா இந்த சத்தம் கொஞ்சம் குறையும். அதாவது உங்கள் ஈகோவை இதுக்கு மேலே என்னால் எப்படி சொல்கிறது, எனக்கு என் தலைமையில் ஏற்றுட்டு வர்றாந்தா வாங்க, இல்லாடி வராதிங்க. ஏன்னா நீங்கள் 10 முறை திமுகவை எதிர்த்து நாங்கள் நிற்கிறோம்னு சொல்லி 10 முறை தோற்று போன நீங்கள் இந்த வாட்டி தலைமையை விட்டு கொடுத்து வாங்க. அப்படி இல்லைனா அமைதியாக உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேங்கிறத தொடர்ச்சி அண்ணன் சொல்லிட்டாரு. ஸோ விக்ரவாண்டி மாநாட்டில் தன்னுடைய தலைமையில் கூட்டணின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் செயற்குழுவில் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சாச்சு. மதுரை மாநாட்டில் நம்ம தான் முதலமைச்சர்னு சொல்லியாச்சு. இந்த அடிமை கூட்டணி தேவையில்லைன்னு சொல்லியாச்சு. ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த கூட்டணிக்கு போகணுங்கிற ப்ரெஷர் போடும்போது கோவம் வருமா, கோவம் வராதா? நம்ம அனுமதி இல்லாமல், நம்மளோட சம்மதம் இல்லாமல், நம்மளோட கூடிய அவங்க கூட்டத்தில் அவங்களே பறக்க விட்டுட்டு, பார்த்தீங்களா தொண்டர்கள் ஆசைப்படுறாங்க, நீங்கள் கூட்டணி போங்க, தொண்டர்களோட ஆசை காரணமாக கூட்டணிக்கு போங்க அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை கிளப்பி விடுறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளராக ஒரு 8-9 பேரை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு அவங்க எல்லாருமே தாவேக்கால அது சரியில்லை, இந்த சவுக்கு சங்கர், முத்தலிஃப், இந்த குரூப்பை சொல்கிறேன், தாவேக்கால அது சரியில்லை, தாவேக்கால இது சரியில்லை, இவருக்கும் பிரச்சனை, அவருக்கும் பிரச்சனை, அவங்களுக்கு தெரிஞ்சது 4 பேர். இந்த 4 பேரை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு எழுதி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கேங்கை உருவாக்கி நம்ம மத்தியில், அதாவது நமக்கு மத்தியில் ஒருவேளை அண்ணன் தப்பாக தான் போகிறார் போல, அண்ணன் ஏதோ சரியில்லாமல் போகிறார் போல அப்படிங்கிற அந்த உளவியல் விஷயத்தை நம்மள்கிட்ட விதைக்கிற ஒரு வேலையை பார்த்து இந்த கூட்டணி அஜெண்டாக்கு ஐடியா பண்ணார். ரெண்டையும் பார்த்துட்டு இருந்த அண்ணன்
எப்பா நீ ஒரு தப்பான மூவ் பண்ணிட்ட, செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு மூத்த தலைவரை உங்களுடைய ஈகோ காரணமாக கட்சி விட்டு நீக்கினீங்க, அவரை நான் பிக் பண்ணிட்டு கொங்கு மண்டலத்தில் என்னோட கட்சியை ஸ்ட்ராங் பண்ணுறேன், இன்னும் வலிமைப்படுத்தினேன், தாவேக்கு ஆல்ரெடி வலிமையாக இருக்குது, இன்னும் வலிமைப்படுத்தப்படுது அப்படிங்கிறத நான் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறேன், இந்த ஒரு மூவை நான் பண்ணுறேன், இனிமேயாவது உங்களோட எலெக்ஷன் வேலையை பாருங்கள், கூட்டணி அஜெண்டா பேச்சுவார்த்தைன்னு சொல்லி எங்களை மட்டப்படுத்துகிற வேலையை பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த தலை மறுபடியும் இழுப்பேன் அப்படிங்கிறதா தலைவர் விஜய் அவர்கள் சொல்லாமல் சொல்கிறாங்க. இது வரைக்கும் தலைவர் விஜய் அவர்கள் யாராவது கட்சியில் ஜாயின் பண்ணாங்கன்னா வீடியோ போட்டு பார்த்துருக்கீங்களா? செங்கோட்டையன் அவர்கள் மூத்த தலைவர், மிக முக்கியமான அரசியல்வாதி. இவருக்கு வீடியோ போட்டார். வீடியோ போடும்போது ஒன்று சொன்னார், அனுபவம் வாய்ந்தவங்க இந்த கட்சியில் இணையறாந்தா இணைங்க அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு புரியாதுங்க, இந்த அரசியல் கட்சியில் ரொம்ப நாட்களாக பயணிக்கிறாங்கல்ல, ஓகே விஜய் என்ன கேட்டை ஓப்பன் பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த வீடியோ மூலமாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்போ நம்ம பிக் பண்ணுறோம், நம்ம கட்சியில் நிறைய பேர் ஜாயின் பண்ண முயற்சி பண்ணுறாங்க, நம்ம பிக் பண்ணுறோம் யாரை சேர்த்துக்கலாம் யாரை சேர்த்துக்க வேணாம், யார் வந்தால் நம்ம கட்சிக்கு பலமாக இருக்கும், யார் வர வேணாம், யார் மேலே என்ன பஞ்சாயத்து இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு அஜெண்டாக்கு பின்னாடி நம்ம கட்சியில் இருக்கக்கூடியவங்க நிறைய வேலை பார்த்து அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தங்களை சேர்த்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்க பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை நம்ம ரொம்ப ஆழமாக, நமக்கு தெரிஞ்ச அரசியல் கிடையாது, நமக்கு தெரியாத அரசியல் இருக்கு, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் இங்கே ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத வீடியோவில் அழகாக சொல்றார். மூத்த அரசியல்வாதிக்கு ஒரு மரியாதை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு, அடுத்த கட்ட யூகத்தை வெளியே சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகளும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூஞ்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்களால் பார்க்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ தூரம் அவர் நினைக்காத ஒன்று இந்த அரசியல் களத்தில் நடக்குது. என்னடா நம்மளுடைய புடி நழுவுது, நம்ம பக்கத்துலேருந்து வேற யாரும் வர்றாந்தா வாங்கங்கிற ஒரு ஓப்பனப்பான ஒரு அழைப்பை கொடுக்குறாரு. தப்பா இட போட்டோமா விஜய் அவர்களை அப்படிங்கிற ஒரு அஜெண்டால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ளபடியே சொல்கிறேன், உண்மைக்குமே சொல்கிறேன், அவர் வருத்தத்தில் தான் இருக்கார், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ டெல்லி லெவலுக்கு செங்கோட்டையன் அவர்களோட அந்த கட்சி மாறுதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் பேசப்படுது. செங்கோட்டையன் அவர்கள் கட்சி மாறிட்டாங்கன்னு சொல்கிற வார்த்தையே ரொம்ப தப்புங்க. நீக்கப்பட்டதுனால தன்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்காண்டி உண்மைக்குமே மாற்றத்துக்கு உழைக்கக்கூடிய ஒரு இளைஞர் நிறையா இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வலுப்படுத்தலாம், தன்னுடைய அனுபவத்தை பயன்படுத்தி வலுப்படுத்தலாம்னு சொல்லி இந்த பக்கம் வந்திருக்காங்க. சரி, செங்கோட்டையன் அவர்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்க, ஏன் அதை இன்னும் அறிவிக்கல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இங்கே நிறைய கேட்குறாங்க. என்ன பொறுப்பு கொடுத்தாலும் எந்த பேரில் இருந்தாலும் கண்டிப்பாக தலைவரோட பக்கத்தில் தான் அவர் இருப்பார், அதில் மாற்று கருத்து இல்லை. நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு 5 நபர்களில் இனிமேல் செங்கோட்டையனும் ஒருத்தர் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நம்பலாம். ஏன்னா இவருடைய அனுபவம், இவர் தேர்தலை பார்த்தது, தமிழக அரசியல் களத்தில் நான் மறுபடியும் சொல்கிறேன், 50 வருஷம் தேர்தல் களத்தில் பயணிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. 50 வருஷமா வெற்றி பெற பக்கம் நிற்கிறது, தொடர்ச்சியாக எம்எல்ஏவா இருக்கிறது, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. 8 தடவை ஒரு தொகுதியில் எம்எல்ஏவா இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த மாதிரி ட்ராக் ரெக்கார்டு வேற எந்த அரசியல் தலைவருக்காவது இருக்குமா அப்படிங்கிறத நம்ம தேடி பார்த்தா கிடைக்கும். ஆனால் ஒரு கட்சியோட தலைவராக அவங்க இருப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு கட்சியில் ஒரு 2ஆம் கட்ட தலைவராக இருந்து கொண்டு இவ்வளவு தூரம் யாரும் பயணிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஊரிய மரியாதை ஒரு பக்கம் நம்ம கொடுத்துட்டோம். ஏன்னா இவருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க, கண்டிப்பாக இவருக்கு ஒரு வீடியோ போட்டு ஒரு மரியாதை கொடுத்துட்டோம், கண்டிப்பாக இவரை மையப்படுத்தி ஒரு செய்தியாளர் சந்திப்பு ரொம்ப ப்ராப்பராக கொடுத்துட்டோம். 3 ஆங்கிள் பண்ணிட்டோம். ஸோ செங்கோட்டையன் அவர்களுக்கு ஊரிய மரியாதை தாவேக்கால கொடுக்கப்படுது. தலைவர் விஜய் அவர்களும் அண்ணன் செங்கோட்டையன் அப்படிங்கிற தன்னுடைய மரியாதையை ரொம்ப தெளிவாக ரிஜிஸ்டர் பண்ணாங்க. ஸோ மரியாதை அப்படிங்கிறது இங்கே ரொம்ப தீவிரமாக இருக்குது, ரொம்ப கரெக்டாக இருக்குது. இந்த பக்கம் திரும்பி எடப்பாடி பழனிசாமி அவர்களே கொஞ்சம் பார்த்து ஒழுங்காக இருந்துக்குங்க, நாங்கள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, நாங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி அப்படிங்கிறத அண்ணன் விஜய் அவர்கள் சொல்லாமல் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். இனிமே இந்த அதிமுக பாஜக கூட்டணியா அஜெண்டாவா உண்மையா அப்படிலாம் கேட்டிங்கன்னா வாய்ப்பு கிடையாது ராஜா அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.